ஸோ ஹை கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து திருநீர்மலைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் இந்த திருநீர்மலையை பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கு இந்த வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இந்த திருநீர்மலைன்னு சொன்னாலே வந்து நம்மளுக்கு எல்லாமே ஞாபகம் வருது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் கோவில் தான். ஸோ இந்த பெருமாள் கோவில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுடைய 108 திவ்ய தேசங்களில் 61வது திவ்ய தேச கோவில் தான் வந்து இந்த கோவில். ஸோ இங்கே வந்து கோவில் உள்ள போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு தேர் வந்து பிரம்மாண்டமாக வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பெருமாள் கோவில் வந்து இருக்குது. ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே நம்ம வந்து ஏறுற மாதிரி இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். மேலே வந்து ஒரு கோபுரம் தெரியுது, அது வந்து பெருமாள் கோவில் திருநீர்மலைக்கு. அந்த மலைக்கு மேலே நம்ம வந்து ஏறி போயிட்டு சுவாமி வந்து தரிசனம் பண்ணணும். ஸோ அதோட தேர் தான் வந்து இங்கே வந்து எல்லோ கலராக வந்து ஒரு ஷீட் போட்டு மூடியிருக்காங்களா, அதுதான் வந்து அது. ஸோ இங்கே மலை ஏறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு பெருமாள் கோவில் வந்து இருக்குது. ஸோ அதையுமே நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மலை வந்து ஏறத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நீர்வண்ண பெருமாள் வந்து இருக்கார். ஸோ அவர் நம்ம போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம். இதான் வந்து கோவிலுடைய என்ட்ரன்ஸு. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா குரோம்பேட்லேருந்து 4.6 கிலோமீட்டர் தள்ளி வந்து இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் வந்து குரோம்பேட்டில் இருந்தாலும் இங்கே வந்து சீக்கிரமாக நீங்கள் இங்கே வந்து ரீச் பண்ணிடலாம் இந்த கோவிலுக்கு. எஸ், நம்ம வந்து கோவிலில் வந்து என்ட்ரு ஆயாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து நின்ற குளத்தில் நம்மளுக்கு வந்து காட்சி அளிப்பார். திருமங்கையாழ்வார் பூதத்தாழ்வார் அவங்க 2 பேருமே வந்து இந்த கோவிலுக்கு வந்து மங்களாசாசனம் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹனுமான் வந்து நம்மளுக்கு வணக்கம் வச்சு வரவேற்கிற மாதிரி ஒரு சிற்பம் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா சுதை சிற்பம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதாங்க இந்த கோயிலுடைய கருவறை. ஸோ சுவாமி வந்து பார்த்திங்கன்னா நின்ற குளத்தில் வந்து இருக்கார். ஆல்சோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருப்பள்ளி அறையை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து சுவாமி வந்து தூங்குவாங்க. ஸோ அவங்களால நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தாயாருடைய சன்னதி. ஸோ இந்த கோவிலுடைய ப்ளூ பிரிண்ட்டே இங்கே தான் வந்து இருக்குது பார்த்திங்களா. இது ஃபுல்லாகவே வந்து மாடல். ஸோ திருநீர்மலை இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மேலே வந்து இப்படி தான் வந்து இருக்கும் அந்த கோவில். ஸோ அதோட மாடல் வந்து இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்த பெருமாளுடைய நாமம் வந்து இருக்குது பார்த்திங்களா, அதையுமே வந்து மேலே வந்து அந்த மாடல் மாதிரி வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. எஸ், செமையாக இருக்குது கைஸ். எல்லாமே வந்து அதே மாதிரி வந்து ரியலிஸ்டிக்காக செஞ்சுருக்காங்க பாருங்க கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே தான் வந்து இருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா அப்படியே மேலே படிக்கட்டு ஏறி இங்கே வந்து சுவாமி வந்து தரிசனம் பண்ணணும். ஸோ இந்த கோவில் அந்த திருநீர்மலை இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 பெருமாள் வந்து இருப்பாங்க. ஸோ 3 பெருமாளையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த 3 பெருமாளும் யார் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா உலகளந்த பெருமாள், அரங்கநாதர், அதுக்கப்புறமா நரசிம்மர். இந்த கோவில் வந்து எந்த ஆர்கிடெக்சரில் வந்து கட்டியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்குற கதவு வந்து இருக்குல்ல, இது வந்து பரமபத வாசல்னு சொல்லுவாங்க. செம்மையாக இருக்குல்ல, இதெல்லாம் திறந்தா சூப்பராக இருக்கும் கைஸ். ஆனால் இது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் வந்து திறப்பாங்க. இங்கே வந்து ஒரு துளசி மாடம் கூட வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு கருவறை வந்து இருக்குது. ஸோ இந்த கருவறை யாருடையதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாளுடையது. அவங்களுக்கு காட்டுறேன். எஸ், இதாங்க கைஸ் ஆண்டாள் சன்னதி. அப்பா செம்ம அலங்காரத்தில் இருக்காங்களே. மேலே ஸ்ரீ ஆண்டாள் சன்னதின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லா சாமியுமே வந்து தரிசனம் பண்ணியாச்சு. ஸோ எஸ், எங்கேருந்து ஆரம்பித்தோம் அங்கேயே வந்தாச்சு. கொடிமரம் பலிபீடம். எஸ், இதாங்க திருநீர்மலைக்கு வந்து அந்த சுவாமியை தரிசனம் பண்ணணும்னா இப்படி தான் வந்து போனோம். என்ட்ரன்ஸ் கொஞ்சம் குட்டியாக தான் வந்து இருக்குது. இங்கே மொத்தமாகவே வந்து படிக்கட்டு வந்து 250 ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஈஸியாகவே நம்ம வந்து ஏறிடலாம். எஸ், நம்மெல்லாம் வந்து 1000-2000 ஸ்டெப்ஸ் ஏறி இருக்கோம். இதெல்லாம் ஏறிட முடியாதா? ஈஸி தான் கைஸ். மேலே வந்து ஷெட்டு கூட வந்து போட்டிருக்காங்க. சப்போஸ் மழை பெஞ்சா வந்து இந்த டைல்ஸில் அந்த தரை வந்து வழுக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் சன்னதி வந்து இருக்குது. ஒரு குட்டியாக அமைச்சிருக்காங்க. இங்கே பாருங்க கைஸ்.
ஆஞ்சநேயர் நம்மளுக்கு வணக்கம் வைக்கிறார். எஸ், இவர் தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பெருமாளை போயிட்டு தரிசனம் பண்ணணும். ஸோ கைஸ் நம்ம வந்து மேலே ஏறி வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து ஸ்டெப்ஸ் ஏறும்போது நம்மளுக்கு வந்து போர் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக இங்கே வந்து அந்த படிக்கட்டு ஏறி வரும்போது பெருமாளுடைய அலங்காரம் ஒரு அலங்காரத்துலேயுமே வந்து அதோடைய ஃபோட்டோஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து டாப் வியூ பார்க்குறதுக்கே வந்து செம்மையாக இருக்குல்ல. இயர்லி மார்னிங்ஸ்லாம் நம்ம இந்த கோவிலுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பனி மூட்டமாக வந்து பார்க்குறதுக்கே வந்து செம்ம அழகாக இருக்கும் அந்த வின்டர்லலாம். எஸ், உள்ளே நுழைஞ்சது உடனே வந்து பார்த்திங்கன்னா பலிபீடம், அதுக்கு முன்னாடி வந்து அந்த கொடிமரம் அதெல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கருடாழ்வாருடைய சன்னதி, அது எல்லா பெருமாள் கோவிலையுமே வந்து இருக்கும். இந்த கருவறையில் யார் இருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா அரங்கநாதர் வந்து அந்த ஆதிசேஷன் மேலே வந்து படுத்துக்கிட்டு இருக்காரு. இங்கே வந்து ஒரு சன்னதி வந்து இருக்குது, 2 சன்னதியுமே இங்கே வந்து வச்சிடுறாங்க பெருமாளுடையது. ஸோ ஒன்று வந்து நரசிம்மர், அதுக்கப்புறமா வந்து உலகளந்தார் பெருமாள். ஸோ மொத்தமாகவே வந்து 3 பெருமாள் வந்து இங்கே இருக்கார் ஒரே கோவிலில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உலகளந்தார் பெருமாளுடைய சன்னதி. ஸோ இது வந்து நரசிம்மர் அவருடைய சன்னதி. இப்போ நம்ம வந்து கீழே இறங்கிடலாம். ஸோ நம்ம வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ இந்த மலைக்கு வந்து ஒரு தனியாக ஒரு ஸ்டோரி வந்து இருக்குது, அதை நான் வந்து இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். திருமங்கையாழ்வார் இந்த கோவிலில் பெருமாளை தரிசிக்க வந்த பொழுது மலையால் வெள்ளம் வந்து நீர் நிரம்பி இருந்தது. 6 மாத காலம் எதிரில் உள்ள மலையில் தங்கி இருந்து மழை நீர் வற்றியவுடன் பெருமாளை வந்து தரிசனம் செய்தார். நீர் சூழ்ந்த மலையாய் இருந்ததால் திருநீர்மலை என்று பெயர் வந்தது. ஸோ இதுதாங்க இந்த மலையோட ஸ்டோரி. இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கனாலே வந்து மொத்தமாக பெருமாள் வந்து 4 நிலையில் இருக்கக்கூடிய பெருமாளை நீங்கள் வந்து தரிசனம் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிலை வந்து பார்த்திங்கன்னா நின்ற குளம். ஸோ நின்ற குளத்தில் வந்து கீழே நீர்வண்ண பெருமாள் வந்து இருக்கார். ஸோ அப்புறமா வந்து அமர்ந்த குளத்தில் வந்து சாந்தமான நரசிம்மர் வந்து இருக்கார். அப்புறமா கிடந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரங்கநாதர் வந்து படுத்துக்கிட்டு இருக்காரு. நடந்த குளத்தில் வந்து உலகளந்த பெருமாள் வந்து நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாரு. சரி, இவ்வளோ பெருமாளையுமே நீங்கள் வந்து தரிசனம் பண்ணணும்னா இந்த இடத்துக்கு வந்தாலே வந்து போதும். ஸோ மேலே இந்த மலைக்கு மேலே வந்து 3 பெருமாள் இருக்கார். அதுக்கப்புறமா மேலே வந்து அந்த மலைக்கு மேலே ஏறணும்னா கீழே வந்து ஒரு பெருமாள் வந்து இருக்கார். ஸோ நீங்கள் அவர் தரிசனம் பண்ணிட்டு ஏறலாம். ஸோ ரொம்பவே வந்து இந்த இடம் சூப்பராகவே வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக மஸ்ட்டு பிளேஸ் டு விசிட்னே நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த ஸ்தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் வந்து பிரம்ம உற்சவம் வந்து நடக்கும். ஸோ ஆல்சோ வந்து மாசி பங்குனி மாதத்தில் வந்து திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அன்று வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆல்சோ வந்து பவித்திர உற்சவம் அனைத்து விழாக்களுமே வந்து விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் அப்புறமா கல்யாண பாக்கியம் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆல்சோ 80s 90s படங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வச்சு திருமணம் நடக்கிற மாதிரி எல்லாமே சீன்ஸ் எல்லாமே வந்து அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படி யாருக்காச்சும் ஞாபகம் இருந்துச்சுன்னா என்ன படம்ன்றதை வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்சோ இந்த கோவிலுடைய டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 o'clockலேருந்து மதியானம் 12 மணி வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும். ஸோ 12 மணிக்கு ஷார்ப்பாக வந்து மூடிடுவாங்க. ஸோ சனி ஞாயிறு கிழமைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கே வந்து திறப்பாங்க. மாலை 4 மணிக்கே வந்து இந்த கோவில் திறந்து 8 மணிக்கு வந்து மூடிடுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.